ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் பை மைம், அதாவது செக்யூர் மைம். இதோடைய எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா செக்யூர் மல்டிபர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ். கிரிப்டோகிராஃபியில் இந்த டாபிக் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலாக இருக்க இமெயில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா எஸ்எம்டிபி ப்ரோட்டோகால் மூலமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ 7-bit ASCII ரெப்ரசன்டேஷன். அதாவது டெக்ஸ்ட் இருக்குல்ல, டெக்ஸ்ட் பேஸ்ட் இருக்க டேட்டா மட்டும்தான் நம்மளை இமெயிலை நம்ம அனுப்பிச்சிட்டு இருந்தோம். டெக்ஸ்ட் பேஸ்ட் இருக்கிறத மட்டும் நம்ம அனுப்பிச்சி விட்டுட்டு இருப்போமா. ஆனால் என்ன அப்படின்னா வீடியோஸ் ஆடியோஸ் அதெல்லாம் நம்மளால் அனுப்பாமல் இருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம இமெயில் அனுப்பும் போது அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க மைம், மல்டிபர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ். அதாவது இது எதுக்காகனா நான் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, மல்டிமீடியா ஆடியோ வீடியோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் அனுப்புறதுக்காக தான் இந்த மைம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மைம் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து செக்யூராக இருக்கணும் இல்லையா, அது செக்யூராக இருக்கிறதுக்காக தான் எஸ் பை மைம், அதாவது நம்ம அனுப்புகிற நான் டெக்ஸ்ட் ஃபைல்ஸோட டேட்டா வந்து செக்யூராக போகிறதுக்கான பர்பஸ்க்காக தான் இந்த செக்யூர் மைம்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் மைம்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கிரிப்டோகிராஃபி ஸ்டாண்டர்ட் ஃபார் செக்யூரிங் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூராக சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் என்கிரிப்ஷன்ஸ் அண்ட் தென் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ். இது ரெண்டும் சேர்ந்தாப்பில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெயிலை வந்து அனுப்புவோம். இப்போ மெசேஜ் என்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து என்கிரிப்ட் பண்ணி போகும். என்கிரிப்ட்னா தெரியல, வேறு ஹியூமன் வந்து ரீடபிள் பண்ண முடியாமல் போகும். அண்ட் தென் யூஸிங் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் யாருக்கு போகணும். இப்போ நான் வந்து அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்தால் தான் அது என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இந்த அன்ஆத்தரைஸ்டு பர்சன் கையிலேருந்து வந்திருக்குன்றது நமக்கு வந்து தெரியும். ஓகேவா. இது மோஸ்ட்லி எங்கே இந்த மைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸஸில் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு காமன்லி பொதுவாகவே வந்து இது பிஸ்னஸ்க்காக தான் நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் பை த மெஜாரிட்டி ஆஃப் தி கார்ப்பரேட் இமெயில் கிளைண்ட்ஸ். நிறைய வந்து இது வந்து கிளைண்ட்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்கிரிப்ட் சொன்னல, என்கிரிப்ட்ஸ் அண்ட் டிஜிட்டலி சயின்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் செக்யூர் மைம். டு வெரிஃபை, அதாவது இமெயில் வந்து வெரிஃபை பண்ணி தான் என்ன ஆகும்னா சென்ட் பண்ணுவாங்க. இல்லைனா அந்த கண்டென்ட் வந்து சென்ட் ஆகாது, டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லைனா சென்ட் ஆகாது. அதாவது யாருக்காக இது போகணும் அப்படின்றது தெரியணும் இல்லையா, யார் அனுப்புகிறாங்க யாருக்கு போகணும், அதான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸு. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், அந்த கண்டென்ட்ஸ் வந்து டெலிவரி ஆகும். இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன்னா யாருன்னா யாருக்கு கரெக்டாக போகணும் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன்ஸ். சென்டர் ரிசீவர் இருக்குங்க இல்லையா, யாருக்காக நம்ம அனுப்புகிறோமோ அதான் ஆத்தென்டிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி எங்கே போகணுன்றதை கரெக்டாக அனுப்புறது தான் பார்த்திங்கன்னா ஆத்தென்டிகேஷன்ஸு, செக்யூராக போகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் கன்சிஸ்டன்சிஸ்னால் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலையா கேரண்டியாக மெசேஜ் வந்து போகும். ஓகே, கண்டென்ட்ஸ் வந்து கேரண்டியாக போகணும். அண்ட் தென் எந்த இதுவும் வந்து ஸ்ப்ளிட் ஆகியோ இல்லைனா டேமேஜ் ஆகியோ போகாது, மெசேஜ் வந்து கரெக்டாக போகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட்டாக போகும். மெசேஜ் எப்படி போகும், சீக்ரெட். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். என்கிரிப்ஷன்ஸ்னால் டேட்டா ஃபார்மேட்டை மாற்றி யாரும் படிக்காத அளவுக்கு அந்த போகும். அண்ட் தென் டேட்டா அங்கே வந்து போனோடனே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனாக ஆகும். டிஸ்கிரிப்ஷன் பண்ணி அந்த டேட்டா வந்து ஒரிஜினல் கண்டென்ட் வந்து சேவ் ஆகிடும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் நடுவில் எதுவுமே அல்டர் யாராலையும் பண்ண முடியாது. அப்போ மெசேஜ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அங்கே வந்து டெலிவரி ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆஃப் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் தட் இன்வோக் நான் ரெப்யூட்டேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம், யாருக்கு போகணுன்றதை நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலிமா நம்ம அனுப்பிச்சிடுறோம் இல்லையா. இப்போ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலிமா போகும்போது நமக்கு வந்து டவுட் வராது, வேறு யாருக்காவது அன்ஆத்தரைஸ்டுக்கு போயிடுமா அப்படின்றது வராது. கரெக்டாக நம்மளுடைய ஐடென்டிட்டி, சென்டர் ஐடென்டிட்டி, ஒரிஜினல் ஐடென்டிட்டி நம்ம வந்து கொடுக்குறோமோ டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலமா போகிறதுனால கரெக்டாக அவங்களுக்கு மட்டும்தான் அந்த டேட்டாவை சென்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பர்சனல் இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதாவது சொல்லலை, நம்ம செக்யூராக அனுப்புறதுனால நம்ம டேட்டாவே எங்கேயாவது லீக் அவுட் ஆகிடுமோன்ற பயம் நமக்கு வந்து இருக்காது. யாராவது தேர்ட் பார்ட்டி வந்து நம்மளை படிச்சுடுவாங்களோ அந்த மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் யூஸ் ஃபார் ப்ரொடக்ட் டேட்டாவை ப்ரொடக்ட் பண்ணி தான் போகுது. ஏற்கனவே சொல்லுவோம், ஏன்னா இங்கே பப்ளிக் கீ அண்ட் தென் ப்ரைவேட் கீன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டுமே வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இது எப்படி இந்த மெயில் வந்து ஒர்க் ஆகும்னா இங்கே சென்டர் அண்ட் தென் ரிசீவர்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கோம்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மெயில் மூலிமா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த செக்யூர்
மைம் கான்செப்ட் வச்சு யூஸ் பண்ணுறோம். இப்போ சென்டருக்கு ரிசீவருக்கும் நம்ம டேட்டா போகும்போது நம்ம எங்கள் இமெயில் வழியாக போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா என்கிரிப்ஷன்ஸ் மூலிமா அனுப்புவோம். இந்த என்கிரிப்ஷன்ஸ் மூலிமா அனுப்புகிறோம். ப்ளஸ் நம்ம என்ன கொடுப்போம், டிஜிட்டல் சிக்னேச்சர் யாருக்கு போகணுன்றதை அனுப்புவோம். இப்போ இந்த டேட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன்ஸ் பண்ணுவோம். என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் வந்து ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணோம். ப்ரைவேட் கீ சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ரைவேட் கீ சென்ட் பண்ணும்போது இங்கே நேரம் இப்போ நம்ம எங்கே போய் இதுவாகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பப்ளிக் கீழே போகும். பப்ளிக் கீழே போகும்போது ரிசீவர்கிட்ட போகும்போது டேட்டா டிஸ்கிரிப்ஷன் ஆகும் இல்லையா? அப்போ இவங்க ஒரு கீ அனுப்பிச்சிருப்பாங்களா, அந்த ப்ரைவேட் கீ விச் டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலிமா நம்ம என்கிரிப்ட் ஆன டேட்டாவை டிக்ரிப்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரிஜினல் டேட்டாவாக சென்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி என்கிரிப்ஷன்ஸ் வித் கீயோடு போகும்போது இது பப்ளிக் கீ. இங்கே வந்து டிக்ரிப்ட் பண்ணும்போது நம்ம என்கிரிப்ட் பண்ணும்போது பப்ளிக் கீ யூஸ் பண்ணுவோம், டிக்ரிப்ட் பண்ணும்போது ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணுவோம். என்கிரிப்ஷன்ஸ் பண்ணி வித் டிஜிட்டல் சிக்னேச்சர் யாருக்கு போகணும், ஓகேவா? அது கரெக்டாக நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்ன ஆகும்னா டிக்ரிப்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்துடும். ஓகேவா? நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி தான் இந்த கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூர் மைம் கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.